யா, நீங்கள் அட்டன் பண்ணீங்களா? அட்டன் பண்ணாதவங்க? சரி, ஓகே, வெரி குட். சரி, விபிஎஸ் அட்டன் பண்ணீங்கல்ல, என்ன யூஸ்? இது வரைக்கும் ஏதாவது உங்ககிட்ட சேஞ்சஸ் நடந்துச்சா? என்ன பண்ணீங்க விபிஎஸ்ல? டான்ஸ் ஆடினீங்க, கதை படிச்சீங்க, அப்புறம் வசனம் படிச்சீங்க. என்ன வசனம் படிச்சீங்களா? இந்த வசனம் நாளைக்கு காலையில் இந்த வசனம் கேட்போம், சரியா? மத்தேயு 20:16 எல்லாரும் கண்டிப்பாக படிச்சுட்டு வரணும். நாளைக்கு அண்ணன் வந்து ப்ரைஸ் ரெடி பண்ணி வைப்பாங்க, எல்லாரும் சொல்லணும். ஓகே அண்ணா, ப்ரைஸ் ரெடி பண்ணி வைப்பீங்கல்ல, கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும். ஓகேவா? எது படிச்சுட்டு வருவீங்க? மத்தேயு 20:16 சரியா? மறக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 20:16. ஓகே, நோக்கம் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோர். இன்னைக்கு டே 1. இன்னையோட தலைப்பு நாம் மேன்மை உள்ளவர்களாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். சரியா? நாம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் மேன்மை உள்ளவர்களாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். இது பாருங்க, ரொம்ப ஒரு சின்ன வசனம் தான், ஈஸியாக இப்போவே படிச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய வசனமாக இருக்கனால வீட்டில் இருந்து படிச்சுட்டு வாங்க, ஓகேவா? ஓகே, யோசுவா 3:7 அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லணும், ஓகேவா? ஜூஸ் இருக்குல்ல, ஜூஸ் எல்லாரும் குடிச்சிங்களா? ஓகே, ஜூஸ் குடித்தவங்களாம் சத்தமாக சொல்லணும், ஓகே? அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். படிச்சிட்டிங்களா வசனம்? ஈஸியான வசனம் தானே? எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நிறைய பேர் கண்ணையும் மூடலை, வேடிக்கை பார்க்குறீங்க. எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் கண்களுக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஓகே, யாருக்கெல்லாம் மேன்மையாக இருக்கணும்னு ஆசை? மேன்மையாக இருக்கணும், ரொம்ப உயர்ந்தவங்களாக இருக்கணும், இந்த உலகத்தில் நான் ரொம்ப மேன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, சுப்பீரியாரிட்டி. ஓகேவா? யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும்னு ஆசை? யாருக்குமே ஆசை இல்லையேங்க. ஓகே, உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், சரியா? வீட்டில் நான் சொல்கிறதெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாரும் கேட்கணும்னு யாருக்கெல்லாம் ரொம்ப ஆசை? நான் சொல்கிறத எங்கள் அம்மா கேட்கணும், எங்கள் அப்பா கேட்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? பார்த்தீங்களா, அவனுக்கு ஆசை இருக்குது. அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? சரியா? ஓகே, வெரி குட். ஆனால் ஆண்டவர் வந்து நீங்கள் சொல்கிறத உங்கள் சொசைட்டியில், நீங்கள் வாழ்கிற சொசைட்டியில் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே கேட்கக்கூட ஆண்டவர் வைப்பார். எப்படி தெரியுமா? பைபிளில் கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? அவங்க சகோதரர்களை கூட ஆண்டவர் அவருடைய கால்களில் வந்து பணியும்படி செய்தார். யாரை? யோசேப்பு. வெரி குட். யார் சொன்னது? யோசேப்பு. வெரி குட். சரி, அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளையும் என்ன பண்ண முடியும்? ஒரு மேன்மை உள்ளவங்களா இந்த உலகத்தில் நம்ம மேன்மை உள்ளவங்களா நம்மையும் மாற்ற முடியும். சரி, அந்த மாதிரி ஒரு மனுஷனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். அது யாருன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரி கிடையாது, இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். எல்லாருமே கவனமாக கவனிங்க. எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்பாங்க, சின்ன பிள்ளைங்க கூட கவனமாக கவனிக்கணும், சரியா? 1706 வருஷம், வேணால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 1706 1706 அந்த வருஷம் ஜூலை மாதம் 9ஆம் தேதி சோஃபியா ஹெட்ரிக் அப்படின்னு ஒரு கப்பல் இந்தியாவுக்கு வந்துச்சு. சோஃபியா ஹெட்ரிக் என்ன கப்பல்? கப்பலோட நேம் என்ன?
சோஃபியா ஹெட்ரிக். எந்த வருஷம்? 1706 வருஷம் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வந்துச்சு. அது எங்கே வந்து ரீச் ஆச்சுன்னா தரங்கம்பாடியில், தமிழ்நாட்டில் தரங்கம்பாடிங்கிற பிளேஸில் வந்து ரீச் ஆச்சு. ஓகேவா? எந்த பிளேஸ்க்கு வந்துச்சு? தரங்கம்பாடி, தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி. அந்த கப்பலில் யார் வந்தாங்க அப்படின்னா, இந்த வேதத்தை மொழிபெயர்த்தவர் யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த வேதத்தை மொழிபெயர்த்தது யார்? டிரான்ஸ்லேட் பண்ணது யார்? சீகன் பால்க். ஓகேவா? சீகன் பால்க்குங்கிற ஒரு மிஷனரி தான் இந்த நம்ம கையில் இருக்கிற இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கப்பலில் வராரு. அவருக்கு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா வந்து எப்படி ப்ரேயர் பண்ணணும், எப்படி ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழணும், இந்த உலகத்தில் எப்படி மேன்மை உள்ளவங்களாக வாழணும், ஏசப்பா ஒரு மனுஷனை எப்படி மேன்மைப்படுத்துவார், அது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ இந்தியாவுக்கு போகணும், அந்த வேதத்தை எப்படியாச்சும் எல்லா மக்களுடைய கைகள்லேயும் இருக்கிற மாதிரி நீ வந்து பணி செய்யணும் அப்படின்னால சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்ததுனால அந்த ஆசை சீகன் பாலுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அம்மாவுடைய ஆசைப்படியே அவங்க அம்மா சின்ன வயசில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அதே மாதிரி வளர்க்கப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த கப்பல் நேம் என்ன சொன்னேன்? சத்தமா சோஃபியா ஹெட்ரிக் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். சோஃபியா ஹெட்ரிக் அந்த கப்பலில் வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவருக்கு ஏற்கனவே நிறைய லாங்குவேஜஸ் அவருக்கு தெரியும், நிறைய மொழிகள் கற்று வச்சுருந்தார். உங்களுக்கு என்னெல்லாம் லாங்குவேஜஸ் தெரியும்? தமிழ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமா? மலையாளம் தெரியுமா? தெரியாது. ஹிந்தி ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா படிங்க சரியா? ஹிந்தி வந்து அதுக்கப்புறம் படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியாது, ஸ்கூலில் சொல்லி கொடுக்கும்போதே நல்லா படிச்சுக்கோங்க ஹிந்தி. என்னென்ன லாங்குவேஜஸ் கற்றுக்க முடியுமோ நல்லா கற்றுக்கோங்க. சீகன் பால்க்கு என்னெல்லாம் லாங்குவேஜ் கற்று வச்சுருந்தார்னா ஜெர்மானியம். அவர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர், அதனால் அவர் வந்து ஜெர்மானியம் லாங்குவேஜ் அவருக்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், க்ரீக் லாங்குவேஜ் அவருக்கு தெரியும், லத்தீன் தெரியும், ஹீப்ரூ எபிரேய லாங்குவேஜ் தெரியும். எத்தனை லாங்குவேஜ் அவர் கற்றுக்கொண்டிருந்தார்னா 5 லாங்குவேஜ். ஓகேவா? இதெல்லாம் ஜெர்மானியம், ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், இந்த 5 மொழிகளை அவர் படித்து வச்சுருந்தார். ஆனால் இப்போ எங்கே வந்திருக்கார் அவர்? எந்த பிளேஸ்க்கு வந்திருக்காரு? கப்பலில் ட்ராவல் பண்ணி எங்கே வந்திருக்காரு? பாய்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கே வந்திருக்காரு? தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் இந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? தமிழ் தான் பேசுவாங்க. அப்போ அவர் வந்தோடனே என்ன லாங்குவேஜ் கற்றுக்கணும்? தமிழ் கற்றுக்கணும், அப்படி தானே? அதனால் ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருனா தமிழ் லாங்குவேஜ் கற்றுக்கலான்னு நினைக்கிறாரு. இப்போது அந்த 17 எந்த வருஷம் வந்தாருன்னா 1706 வருஷம் வந்தாரா? அப்போ இந்த மாதிரி பிளாக் போர்டு கிடையாது, சாக் பீஸ் கிடையாது, டிஜிட்டல் போர்டு கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போல்லாம் எப்படி தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க? தரையில் மண் போட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதில் தான் எழுத வச்சு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? இன்றைக்கி நாம் ஃபிங்கர்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணுறோம் இல்லை? என்னெல்லாம் பண்ணுறீங்க இந்த ஃபிங்கர் வச்சு? ஒரு செல்ஃபோன் கிடச்சா போதும், ஆல் ரவுண்ட் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நாம் என்ன பண்ணிடலாம், சுற்றிடலாம். ஆனால் அன்னைக்கு சீகன் பால்க்கு இந்த ஒரு விரலில் அவர் என்ன பண்ணார், லெட்டர்ஸ் படித்தார். தமிழ் எழுத்துக்களை அந்த மண்ணில் எழுதுனதுனால நிறைய நேரம் அவருடைய இந்த விரலில் என்ன வந்துச்சு தெரியுமா? ரத்தமாக வந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் 2 வருஷமாக இந்த தமிழ் எழுத்துக்களை எல்லாம் கற்றுக்கொண்டார். எத்தனை வருஷம் ஆச்சு அவர் கற்றுக்கிறதுக்கு? 2 வருஷம். தமிழில் நல்ல எக்ஸலண்ட் ஆகிட்டார். அரைக்குறையாக படிக்கலை, சூப்பராக எக்ஸலண்ட்டாக அவர் என்ன பண்ணார், 2 வருஷம் பர்ஃபெக்டாக தமிழை படித்தார். அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்குள்ளே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்துட்டார். நியூ டெஸ்ட்மெண்ட் நம்ம கையில் இருக்குல்ல பைபிள், அதில் புதிய ஏற்பாடு இருக்குல்ல, அது 4 வருஷமாக அவர் என்ன பண்ணார், டைம் ஸ்பெண்ட் பண்ணி 4 வருஷத்தில் அந்த புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்தார்.
அதுக்கப்புறம் அவரை வந்து என்ன பண்ணாங்க, அவர் வந்து ஏசப்பாவுடைய அன்பை பற்றி எல்லாருக்கும் சொன்னதுனால அவரை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஆனாலும் அவர் நிறைய மக்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆதரவற்றவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்து கொள்வார். அவர் தான் நிறைய ஸ்கூல்ஸு, ஹாஸ்டல் எல்லாம் ஓப்பன் அனாதை பிள்ளைகளுக்காக என்ன ஓப்பன் பண்ணார்னா ஹாஸ்டல். சரி, அப்போது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணார், நிறைய ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, நிறைய ஆலயங்களை அவர் கட்டினார். என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? ஸ்கூல்ஸ் கட்டியிருக்காரு, ஹாஸ்டல், அப்புறம் சர்ச்சு, இதெல்லாம் அவர் கட்டியிருக்காரு. ஏசப்பாவை பற்றி அவர் வெறும் சர்வீஸ் மட்டும், ஏதோ சமூக சேவை மட்டும் செய்யலை. ஏசப்பாவை பற்றி அவர் என்ன பண்ணார்னா எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுத்து, இந்த தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியாவில் பல பகுதிகளில் எல்லாரையும் அவர் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், எல்லாரையும் வந்து தலை நிமிர செய்தாராம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் வந்து ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, இனம் பார்க்கல, எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தி வாழ்ந்தார். இதே மாதிரி நீங்களும் இங்கே அவர் மரிக்கும்போது எத்தனை வயசுனா 36 வயசு. ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப கொஞ்சம் வருஷங்கள் தான் வாழ்ந்தார். ஆனால் அந்த கொஞ்சம் வருஷத்துலேயே அவர் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செஞ்சார். அவர் சின்ன வயசுலேயே அவர் தன்னை அர்ப்பணிச்சிருந்ததுனால ஆண்டவர் அவரை என்ன பண்ணார்? மேன்மைப்படுத்தினார். அப்போ சீகன் பால்கன் யார் கேட்டாலும் தெரியும், அவரை தெரியாதவங்க யாருமே இல்லை. அப்போது நம்ம கையிலலாம் எனக்கு பைபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? யார் தான் காரணம்? அந்த மிஷினரி சீகன் பால்க்கு தான் காரணம். அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன தீர்மானத்தோடு போகணும். என்ன தெரியுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு அவருடைய விரலில் ரத்தம் சொட்ட சொட்ட அவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த வேதத்தை நமக்காக எழுதி கொடுத்துருக்காரு. இந்த வேதத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி வாசிக்கணும். சரியா? இது வரைக்கும் நான் டெய்லி வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். டெய்லி நான் பைபிள் படிப்பேன். ஓகே, வாரத்தில் ஒரு நாள் படிக்கிறேன், 2 days ஒன்ஸ், சண்டே மட்டும்தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்ல. சரி, ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போகணும். எல்லாரும் வந்து ஜாலியாக பாடணும், ஆடணும். அது மட்டும் அல்ல, விபிஎஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு தீர்மானம் எடுத்து உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரணும். நீங்கள் என்ன பண்ணணும்? டெய்லி இனி வேதத்தை வாசிப்பீங்களா? இனி நாங்கள் வேதத்தை வாசிப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். கை தூக்கிட்டீங்கல்ல, அப்போ வாசிக்கணும். சரியா? வாசிக்கலை அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லட்டுமா? உங்கள் ஸ்கூலில் நீங்கள் என்னெல்லாம் புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க? உங்களுக்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குது? தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அப்புறம் மேத்ஸ் படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க. பெனிலின் என்னெல்லாம் சப்ஜெக்ட் படிக்கிற நீ? ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அது இதுன்னு எவ்வளவோ படிக்கிறோம், அப்படி தானே? ஒவ்வொரு வருஷமும் நிறைய புக்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் படித்தா என்ன ஆகலாம்? என்னெல்லாம் பொசிஷனுக்கு வரலாம்? டக்குன்னு சொல்லுங்கள். டீச்சர் ஆகலாம், அப்புறம் நர்ஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். எல்லாம் இன்னும் தரையிலே தான் இருக்கீங்க. அப்புறம் ஸ்பேஸுக்கு போங்க கொஞ்சம். என்ன ஆகலாம்? ஸ்பேஸ் இன்ஜினியர் ஆகலாம், ஆஸ்ட்ரானட் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், எல்லாமே ஆகலாம். ஓகேவா? ஸ்கையில் வரைக்கும் என்ன பண்ணலாம்? பறக்கலாம். அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம்? பரலோகம். அங்கே போய் சேரணுன்னா திஸ் ஒன்லி ஒன் புக், பைபிள், ஹோலி பைபிள் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். சரியா? நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான், மரித்ததுக்கு அப்புறம் தான் ரியல் லைஃபே நம்ம வாழ போகிறோம். சரியா? நம்ம எல்லாம் மரித்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான ஒரு வாழ்க்கையே இருக்குது. அது எங்கே போய் நம்ம வாழணும்? பரலோகத்தில் போய் வாழணும். அப்படி தானே? அங்கே போய் வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த பைபிளை கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும். சரியா? ஜெபிக்கலாமா? சரி, எல்லாம் முழங்கால் போடுங்க. எல்லா பிள்ளைகளும் முழங்கால் போடுங்க. சரி, ஐய் விளையாடக்கூடாது. அவனை கூப்பிடு பாரு. ஐய் ப்ரேயர் பண்ணும்போது, ஏசப்பா பார்த்து ப்ரேயர் பண்ணும்போது விளையாடக்கூடாது. கை கூப்பு, கண் மூடுங்க. நேர் முழங்கால் இல்லைங்க எல்லா பிள்ளைகளும். சரி, விளையாடக்கூடாது. எல்லாம் கை கூப்பு, கண் மூடுங்க. எல்லா பிள்ளைகளும் கண் மூடுங்க.
எல்லாம் பேக் எல்லாம் கீழே வை, பேக் எல்லாம் கீழே வைடா, போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். சரி, ஓகே. கண் மூடுங்க, எல்லாம் கை கூப்புங்க. சரி, இன்னைக்கு சொல்லி தந்த அந்த ஸ்டோரி சிகன் பால்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொன்னால், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லா பிள்ளைகளும் கண்ணை மூடுங்க, எல்லா பிள்ளைகளும் கண் மூடுங்க, கை கூப்புங்க, எல்லா பிள்ளைகளும் கை கூப்புங்க. பயபக்தியோட இயேசுவை இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, இப்போ நான் சொல்லி தாரதை நீங்கள் கண்ணை மூடிட்டே சொல்லுங்கள். எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லா பிள்ளைகளும் கண் மூடுங்க, யாரும் கண் திறக்காதுங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லி தாரதை சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இன்று இங்கு வந்து வசனங்கள் படித்தேன், பாடங்கள் படித்தேன், பாடல்கள் பாடினேன். என்னை ஆசீர்வதியும். இன்று முதல் வேதம் வாசிப்பேன், தினமும் வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவேன், பெரியோர்களுக்கு கீழ்ப்படிவேன். என்னை ஆசீர்வதியும். யார் கண் திறக்காதுங்க? எல்லாம் கண் மூடுங்க, யார் கண் திறக்காதுங்க? ஏசப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளின் படியே எங்கள் பிள்ளைகள் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேதாகமத்தை கர்த்தாவே எங்கள் கரங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவரே எத்தனையோ மிஷனரிகள் பாடுபட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற உணர்வுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளும் இந்த உலகத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், இம்மையிலும் மறுமையிலும் மேன்மை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆழமாய் பதிந்து அது கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.